பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ துவையல். வாழைப்பூ துவையல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், காய்ந்த மிளகாய், புளி, கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்துப்பு, நல்லெண்ணெய். இப்போ வாழைப்பூ துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொதுவாக வாழைப்பூவில் வந்து நிறைய குழம்பு செஞ்சுருப்போம், இல்லை அதில் ஃப்ரைட் ரைஸ் கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பிரியாணி செய்யலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம துவையல் பண்ண போகிறோம். துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், வாழைப்பூ அதாவது இந்த கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாவை வந்து எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது மட்டும் தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளி எண்ணெய் சூடான பிறகு கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. அது கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா கலர் மாதிரி அந்த கொஞ்சம் டார்க் கலர் வர வரைக்குமே நல்லா வறுத்துக்கோங்க. வாழைப்பூ வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற பூச்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழைப்பூவை அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம்னா பூச்சி வயிற்றுக்குள்ளேயே செத்து போயிடும். இந்த மாதிரி இந்த அளவு போதும். இது வறுபட்ட உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சா சின்ன வெங்காயம் போடுங்க, அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் போடுறேன். தக்காளி 2 தக்காளி, சின்ன தக்காளி 2 போட்டிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது கூடவே பூண்டு நீங்கள் எவ்வளோ போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். துவையல், இந்த சட்னி, இதுக்கெல்லாம் வந்து பூண்டு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயுவும் இருக்காது, அதாவது வாயு பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். அந்த கேஸ், அது நம்ம உடம்புல அதிக அளவு கொழுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அந்த பூண்டு சாப்பிடும்போது கரைக்கும். ரத்தத்தை வந்து சீராக எடுத்து செல்லும். அந்த பூண்டு சாப்பிடும்போது ரத்தம் கொலஸ்ட்ரால்லாம் அது கண்ட்ரோல் பண்ணும். இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 முடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சேர்த்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. துருவி போட்டாலும் சரி தான், துருவி வேணால் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, அதையும் சேர்த்துக்கோங்க. புளியை வந்து பச்சையாக போடாதீங்க, இந்த மாதிரி வதக்கும் போது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சுட்டு சேருங்க. அந்த புளி வந்து பச்சையாக போடும்போது அது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் சுட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி வதக்கியோ சேர்க்கும்போது ஒன்றும் நம்மளுக்கு பண்ணாது. இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது அந்த அடி பிடிக்காமல் இருக்கும், சீக்கிரம் வதங்கிடும். இது கூடவே வாழைப்பூவும் சேர்த்து வதக்கணும். வாழைப்பூ வந்து நரம்பு இருக்கும், அந்த நரம்பை எடுத்துட்டு நான் உள்ள ஒரு வெள்ளையாக ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும், அதுவும் எடுத்துடணும். ஏன்னா அது வந்து வேகாது, மசியவும் மசியாது. அதை அப்படியே போட்டு செய்யும்போது நம்மளுக்கு வயிறு வலிக்கும், அதை ஜீரணமாகாது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் அந்த நரம்பையும் அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற இதையும் எடுத்துட்டு நான் கழுவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற விட்ட பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம துவையல் அரைச்சிடலாம் மிக்சியில்.
ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் வறுத்து போட்டோம் இல்லைங்களா, அதை முதல்ல அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஆறுனதை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆறி இருக்கு இல்லைங்களா, இந்த வாழைப்பூ, வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிடலாம். வதக்கணத்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கிருக்கிறோம் இல்லைங்களா, அதை கழுவுன மாதிரி அப்படி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சோம் இல்லைங்களா, இதை நம்ம தாளிச்சிக்கலாம். தாளித்து அந்த துவையலில் கொட்ட அந்த மாதிரி பண்ண வேண்டாம். தாளித்து நம்ம இதில் துவையல் போட்டு ஒரு கலரிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. அப்போ தான் ஒரு 2 நாளாக கெடாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி போடுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டுருங்க. கிள்ளி போடும்போது வாசனை நல்லா இருக்கும். முழுசாக இருக்கிறதுனால எடுத்து வச்சிருவாங்க இல்லைங்களா கருவேப்பிலையை. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பாரம்பரிய சமையலில் வாழைப்பூ துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.